வணக்கம். ராஜானா நம்ம மனசுக்கு என்னென்ன வரும்? தங்க கிரீடம், பெரிய அரண்மனை, யானை, குதிரைன்னு ரொம்ப பிரம்மாண்டமான வாழ்க்கை தானே. ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற ராஜாவோட ஆசை ரொம்பவே விசித்திரமானது. அவர் அந்த எல்லா செல்வங்களையும் விட்டுட்டு நாம மிதிச்சு போற ஒரு சாதாரண படிக்கெல்லாம் மாறணும்னு ஆசைப்பட்டார். ஏன் அப்படி? வாங்க இந்த விசித்திரமான கதையை தெரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய அதிகாரம், செல்வம், மரியாதையெல்லாம் இருக்கும்போது ஒரு ராஜா ஏன் எல்லாரும் மிதிச்சிட்டு போகிற ஒரு படியா மாறணும்னு ஆசைப்படணும்? இந்த ஆச்சரியமான ஆசைக்கு பின்னாடி ஒரு ஆழமான ரகசியம் இருக்கு. வாங்க அதை கண்டுபிடிக்கலாம். இப்போ இத பாருங்களேன். ஒரு பக்கம் ராஜ வாழ்க்கைக்கான அத்தனை அடையாளங்களும் இருக்கு. கிரீடம், அரண்மனை, யானைகள்னு அமர்க்களமா இருக்கு. இங்கொரு பக்கம் அவர் ஆசைப்பட்டது என்னமோ சும்மா ஒரு கல் படி. ரெண்டுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இல்லையா? இதுதான் இந்த கதையே ரொம்ப சுவாரஸ்யமாக்குது. சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். முதல்ல இந்த விசித்திரமான ராஜாவை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். அந்த ராஜாவோட பேரு குலசேகர பெருமாள். கேரளாவை ஆண்ட ஒரு மாபெரும் வீரர். ஒரு நாள் தன் சபையில ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டார். அவர் சொன்னதை கேட்டு மொத்த சபையுமே ஸ்தம்பிச்சு போயிருக்கும். என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு இந்த கிரீடமும் வேண்டாம், இந்த ராஜ்யமும் வேண்டாம். நான் ஒரு படியாக மாறப்போகிறேன். ஒரு ராஜாவுக்கு ஏன் இப்படி ஒரு ஆசை வரணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? வாங்க அடுத்ததா அதை பார்ப்போம். இதுக்கு காரணமும் பைத்தியக்காரத்தனெல்லாம் கிடையாது. இது பக்தியோட உச்சம். ஆமா, அந்த ராஜாவுக்கு திருப்பதி வெங்கடேஸ்வரர் மேல இருந்த அன்பு சாதாரணமானதில்ல. அது ஒரு கரை புரண்டோடும் பக்தி வெள்ளம். அந்த பக்தியோட வெளிப்பாடுதான் இந்த ஆசை. நம்மள பலருக்கு திருப்பதி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்றேன். திருப்பதிங்கிறது ஆந்திராவுல ஒரு மலையில இருக்கிற ரொம்ப பிரபலமான வெங்கடேஸ்வரர் கோவில். கோடிக்கணக்கான மக்கள் போற இடம். நம்ம ராஜாவுக்கு அந்த சாமி மேலதான் அத்தனை பிரியம். ஆனா பாருங்க, ஒரு ராஜாவா இருந்தா சும்மா இருக்க முடியுமா? மீட்டிங், போர், கணக்கு வழக்குன்னு ஓயாத வேலை. இதனால அவர் மனசுக்கு பிடிச்ச திருப்பதிக்கு நினைச்ச நேரத்துல போகவே முடியல. ஒரு பக்கம் கடமை, இன்னொரு பக்கம் பக்தி. ரெண்டுக்கும் நடுவுல மாட்டி தவிச்சு போயிட்டார். சரி, ராஜ்யத்தையே விட்டுறலான்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா சாமி கிட்டே இருக்கணும்னா என்னவா மாறுறது? இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? அவர் எப்படி இதுக்கு ஒரு பதில தேடினான்னு பார்க்கலாம். அவர் ரொம்ப ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சாரு. முதல்ல நாம திருப்பதி மலையில ஒரு பறவையா மாறிடலாமா அப்படின்னு யோசிச்சாரு. ஆனா உடனே தோணுச்சு, பறவைனா பசிக்கும்ல, சாப்பாடு தேடி எங்கேயாவது பறந்து போயிருவோம், அப்ப சாமியை பார்க்க முடியாதே. சரி, அந்த ஐடியா கேன்சல். அடுத்து கோயில் குளத்துல ஒரு மீனா இருக்கலாமா? ஆனா ஒருவேளை குளம் வத்தி போச்சுனா? ஐயோ, அதுவும் வேணாம். கடைசியா கோயில்ல ஒரு மரமா நிக்கலாமா அப்படின்னு பார்த்தா யாராவது வந்து வெட்டிட்டா என்ன பண்றது? பாத்தீங்களா, ஒவ்வொன்னுலயும் இறைவனை விட்டு பிரியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துட்டே இருந்துச்சு. இப்படி ஒவ்வொன்றாக யோசித்து கடைசியில் அவர் ஒரு அற்புதமான முடிவுக்கு வந்தார். அது என்னன்னு இந்த பகுதியில பார்க்கலாம். அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. உயிர் இருந்தாதானே இந்த பசி, தாகம், ஆசை எல்லாம் வரும். இந்த தேவைகள் தானே நம்மள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர வைக்குது. நான் இறைவனை விட்டு ஒரிஞ்சு கூட நகரக்கூடாது. அப்போ நான் உயிரே இல்லாத ஒரு பொருளா மாறணும். அதுதான் ஒரே வழி. அவர் தேர்ந்தெடுத்த அந்த உயிரில்லாத பொருள் வேற எதுவும் இல்ல, ஒரு படி. ஆமாங்க, நம்ம படிக்கட்டுல ஏறி போறோமே அந்த படிதான். அவரோட ஆசையோட ஆழத்தை இந்த ஒரு வரி ரொம்ப அழகா சொல்லும். அவரே பாடியிருக்கார். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. கேட்கவே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அதாவது, சாமி, நான் உன் சன்னதி வாசல்ல ஒரு படியா கிடந்து உன்னோட அந்த பவளம் மாதிரி சிவந்த உதடுகளையும் உன் முகத்தையும் எப்பவும் பார்த்துட்டே இருக்கணும். இதை விட ஒரு பக்தனுக்கு என்ன வேணும்? சரி, இப்படி ஒரு ஆசைப்பட்ட அந்த ராஜாவோட ஆசை நிறைவேறிச்சா? வாங்க இந்த கடைசி பகுதியில அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவரோட அந்த தன்னலமில்லாத ஆசை நிறைவேறியது. இன்னைக்கும் நீங்க திருப்பதி கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த மூலவர் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற முதல் படிக்கு பேரு குலசேகரன் படி. அந்த படிக்கு மரியாதை செஞ்சதுக்கு அப்புறம் தான் பக்தர்களே உள்ள போவாங்க. அந்த படியை மாறிதான் அவர் இன்னைக்கும் அந்த இறைவனை பார்த்துட்டு இருக்காருன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது? உண்மையான அன்புன்னா அதுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. ஒரு சின்ன குழந்தை தனக்கு பிடிச்ச பொம்மையை எதுக்கு பிடிக்குன்னு காரணம் சொல்லாது. ஆனா அதை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியாம கட்டி பிடிச்சுக்குமே, அந்த மாதிரிதான். குலசேகர பெருமாள் சாமி கிட்ட சொத்து, சுகம், அதிகாரம்னு எதுவுமே கேட்கல. அவர் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், நான் எப்பவும் உன் பக்கத்திலேயே இருக்கணும். இந்த கதையின் இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி. அந்த ராஜாவுக்கு ஒரு தங்க கிரீடத்தை விட ஒரு சாதாரண படிதான் பெருசா தெரிஞ்சுது. உங்க வாழ்க்கையில அப்படி எந்த ஒரு தங்க கிரீடத்தையும் தூக்கி போட்டுட்டு இதுதான் எனக்கு முக்கியம்னு நீங்க நினைக்கிற விஷயம் எது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.